எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பன்னிடும் அபிஷேல். நீங்கள் இந்த வீடியோ எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், இதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ தயவுசெய்து எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்போயுமே கடைப்பிடிச்சி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. முதல் விஷயம் அதுதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி 4 பேர் கூட இருப்பாங்க, நாளைக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி 40 பேர் இருப்பாங்க, நாளைக்கு 40 பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இருக்கிறப்போ ஒரு மாதிரி இல்லாத ஒரு மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஸோ இதுக்கான ஆளுகளும் உங்களுக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ அதனால் யாரையுமே நம்பாதீங்க, உங்களை மட்டும் நீங்கள் நம்பி கரெக்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். முதல் விஷயம் அதுதான். இதை கீப்பப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஈஸியாக போயிடலாம். அடுத்தடுத்து என்னன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அதை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்குள்ளேயே மணி ஏர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை நான் கண்டென்ட் போட்டு என்னுடைய முகம் வெளியே தெரியணும் அதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை நான் எனக்கு பிடிக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுறது எனக்கு பிடிக்கும் நேச்சுரலாகவே அப்படின்னு அதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸை நீங்களே கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இன்ஸ்டாகிராமும் அதே தான். இன்ஸ்டாகிராம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்க போகிறீங்களா? அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகி நீங்கள் யாருன்றதை காட்ட போகிறீங்களா? அல்லது நல்ல நல்ல கண்டென்ட் ஐடியாஸ் கொடுக்க போகிறீங்களா? ஸோ இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபோன் ஒன்று வேணும் கம்பல்சரி. எதனால் அப்படின்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஏ பெஸ்ட் இம்ப்ரெஷன். எப்பயுமே குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். அதனால் ஒரு நல்ல ஃபோன் வாங்கிக்கோங்க. சும்மா ஏதோ ஒரு ஃபோன் வைக்கணும், வச்சு வீடியோ எடுக்கணும் எடுக்காதீங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக, அதாவது உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, ஒரு சாம்சங்லேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மொபைல், அல்லது ஐஃபோன் வாங்க முடிஞ்சால் கூட ஐஃபோன் வாங்கிக்கோங்க. ஏன்னா வீடியோ குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. வீடியோ குவாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஜிமெயில், ஒரு ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட். மெயினான விஷயம் இதுதான். முதல்ல நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப், கீழே பார்த்தீங்கன்னா ஜிமெயில், ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே. இல்லை ஏதாவது எழுதி கூட வச்சுக்கோங்க, கம்பல்சரி அது தேவைப்படும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜிமெயில் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போகிறப்ப ஓப்பன் ஆகிடும். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு யூடியூப்பை முடிச்சிடுவோம். ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே யூடியூப் இருக்கும். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃபோன் வாங்கி நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஜிமெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் போட போகிறீங்க? காமெடி கண்டென்ட்டா, அல்லது டெக் கண்டென்ட்டா, இல்லாவல் விளாக் கண்டென்ட்டா, இந்த மாதிரி நிறைய சமையல் கண்டென்ட்டா, நிறையா இருக்குது, பியூட்டி கண்டென்ட்டா, நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அதை மெயினாக வச்சுக்கோங்க. எப்பயுமே ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கண்டென்ட் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ செல்லு வாங்கியாச்சு, ஜிமெயில் ஓப்பன் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு, கண்டென்ட்டு என்ன கண்டென்ட்ன்றதை யோசிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல பேர் பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு ஒரு பேர் வைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேர் எல்லாருக்குமான பேராக இருக்கணும். ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் வச்சுருந்தது திண்டுக்கல் 420ன்னு சொல்லி வச்சுருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியல. அப்புறமா என்ன பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணிடுவோம் அஃபிஷியல்னு சொல்லி வைக்கலாம். டாஸ்க் ரீதியாக போகிறனால பண்ணிடுவோம் அஃபிஷியல்னு சொல்லி வைக்கலாம்னு சொல்லி வச்சோம். ஸோ அது மாதிரி பண்ணிடுவோம் அஃபிஷியல். உங்கள் பேரை கூட நேமாக வச்சுக்கலாம். மதன் கௌரி, மிஸ்டர் பீஸ்ட், அப்புறம் இர்ஃபான்ஸ் வியூ, இல்லை விஜய் சித்து விலாக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பேர், நல்ல பேராக இருக்கணும். அந்த பேர் எல்லாருக்குமான பேராக இருக்கணும். இதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ பேர் வச்சாச்சு, கண்டென்ட் என்னென்னு யோசிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சேனலுக்கு லோகோ ரெடி பண்ணணும். லோகோ எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் என்ன ரிலேட்டடாக கண்டென்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த ரிலேட்டடாக லோகோ ரெடி பண்ணுங்கள். நீங்கள் ரெடி பண்ண முடியலன்னா கூட ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி லோகோ ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ப்ரொசீஜர். நேம் ரெடி பண்ணிட்டோம், அடுத்து லோகோ, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோகோ ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ எப்படி வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லோகோ எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து வீடியோ எப்படி போடுற ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, வீடியோ போடுறதுக்கு 3 இது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட கண்டென்ட், அதுக்கடுத்து வாய்ஸ், இது 3 கம்பல்சரி இருக்கணும்.
அதாவது வீடியோவோட கண்டென்ட் மெயினாக 80% வீடியோவோட கண்டென்ட் தான். அதுக்கப்புறம் 10% கிளாரிட்டி, 10% வாய்ஸ். இது எதனால் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அது நீங்கள் எந்த செல்லில் எடுத்தாலும் சரி, உங்கள் கண்டென்ட் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதை தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுனா கிளாரிட்டி ப்ளஸ் வாய்ஸ் தான். ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 இம்பார்ட்டன்ஸ் தான் ஒரு நல்ல ஃபோன் வாங்குங்கன்னு சொல்கிறேன். நல்ல ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மைக் ஒன்று வாங்கிக்கணும். அதே மாதிரி நல்ல மைக் வாங்கிட்டிங்கன்னா, நல்ல ஃபோன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும், நல்ல மைக் வந்துருச்சுன்னா வாய்ஸ் வந்துடும், நல்ல கண்டென்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூடியூப்பும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஸ்டார்ட் ஆன பிறகு என்ன மாதிரி கண்டென்ட் எப்பப்போ போடணும், என்னென்ன டைமிங்கில் போடணும் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க 6 மணிக்கு போடு, சாயந்தரம் 6 மணிக்கு போடு, 4 மணிக்கு போடு, இல்லை விடிய காலைல 9 மணிக்கு போடு. அதெல்லாம் கிடையாது. உங்கள் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் நீங்கள் எப்போ போட்டாலும் போஸ்ட் ஆகும். ஆடியன்ஸ் வந்து தூங்குற டயத்தில் மட்டும் போட்டுறாதீங்க. அதாவது மிட் நைட் டயத்தில் கம்மியான பேர் தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. மிச்ச நார்மல் டயத்தில் ஈவினிங்காக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. யார் சொன்னாலுமே அதை கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா டைமிங்கிறது முக்கியமே கிடையாது. நைட் டைம் மட்டும்தான் போடக்கூடாது. மிச்சம் எந்த டைமிங்கில் நீங்கள் பகலில் எந்த டைமிங்கில் வேணாலும் போகலாம். 12 மணி நேரம் டைம் இருக்குது, எந்த டைமிங்கில் வேணாலும் போகலாம். உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேரிங் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு இன்னொரு வீடியோவுக்கு 10 நாள் டைம் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் 10 வீடியோ எடுத்து வச்சுருக்கணும். 10 வீடியோ எடுத்து வச்சுருந்தா தான் ஒவ்வொரு வீடியோவாக டெய்லி ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கலாம். வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகிறது பெரிய விஷயம் கிடையாது. கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி ஒரு டைமுக்கு. 3 மணிக்கு போகிறீங்கன்னா 3 மணிக்கு, அடுத்த நாள் 3 மணிக்கு ஒரு வீடியோ, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 மணிக்கு ஒரு வீடியோ. இன்றைக்கி நிறைய பேர் யூடியூபர், நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய யூடியூபர் எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நான் டெய்லி ஒரு வீடியோ, இர்ஃபான் ஸ்டீவ்லாம் எடுத்துக்கங்க, டெய்லி 3 மணிக்கு ஒரு வீடியோ, மதன் கௌரி டெய்லி ஒரு வீடியோ. அது மாதிரி டெய்லி ஒரு வீடியோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போடணும். அதுக்குன்ட்டு ஏனோ தானோன்னு போட வேணாம். நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் 2 நாள் டைம் எடுத்து கூட போட்டாலும் நல்ல கண்டென்ட்டாக போடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம், அது இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்டிங் பண்ணுறப்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா டெய்லி உங்களுக்கே 1 சப்ஸ்கிரைபர், 2 சப்ஸ்கிரைபர், 3 சப்ஸ்கிரைபர், 4 சப்ஸ்கிரைபர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி நல்ல பெரிய இடத்துக்கு போகலாம். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ ஓகே. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்னென்னா காமெடி கண்டென்ட் தான். ஸோ ட்ரெண்டிங்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை உங்களுடைய கண்டென்ட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும். அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன கண்டென்ட், இப்போ ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெண்டிங் ஒரு படத்தோட இதாக இருக்கட்டும், இல்லை ட்ரெண்டிங் ஏதாவது ஒரு பேச்சாக இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலும் அந்த ட்ரெண்டிங்கானதை உங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். உங்கள் வீடியோக்குள்ளே அதை சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் வீடியோ வந்து நல்ல வைரல் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூக் வச்சுக்கணும். இப்போ எப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு தளபதியோட ஜனநாயகம் டிக்கெட் வேணுமா, அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னுட்டு அது ஒரு ஹூக்கு. ஓ, டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹூக்கு. அப்போ ஃபுல்லாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன இதுன்னு அப்படி அந்த ஃபுல்லாக பார்க்குறனால அடுத்தடுத்து வியூஸ் கூடும். இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நல்லா நம்மளை பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ நிறைய பேர் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வேகமாக ரீச் ஆகிடலாம். இப்போ வந்தெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாகவே ரீச் ஆகிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கான ஐடியாஸ் அதுதான் வந்து இங்கே பேசுவோம். என்ன ஒன்றுன்னா, உங்கள் ஆடியன்ஸ்க்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டாஸ்க் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ராஜு மைண்ட் வாய்ஸ், பச்சவந்தி அஃபிஷியல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வந்து நானுமே அவங்கள மாதிரி இந்த பண்ணில் தயிர் ஊற்றி சாப்பிட்றது, புரோட்டாவில் இதை பேசி சாப்பிட்றது, டீயில் மிச்சர் போட்டு சாப்பிட்றது, இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நானாக உட்காந்து யோசித்தேன், என்னடா பண்ணலாம், புதுசாக பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க, என்ன பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு கெட்டப்ஸ் எல்லாம் போடலாம், இந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ணலாம், ரோட்டில் போய் இந்த மாதிரி காமெடி கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது தான் நம்ம வீடியோ ரீச் ஆகி நானும் ரீச் ஆனேன். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே யூனிக்கான ஐடியாஸ், உங்களுக்கான க்ரியேட்டிவிட்டியை உருவாக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். அதனால் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதனால் அடுத்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்றத பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை மட்டும் கரெக்டாக யோசிங்க. ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். உங்களுக்கான யூனிக்கான ஐடியாஸை கண்டுபிடிங்க. இப்போது யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், வீடியோஸ் வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி இதிலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் வியூஸ் போயிட்டுருக்கு. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும். யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும். இந்த ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என்ன மாதிரிலாம் போயிருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஏர்ன் இருக்கும். அந்த ஏர்னில் போனீங்கன்னா அவங்க ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. 4000 மணி நேரம்
1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி அப்படின்னா, இந்த ஏர்னிங் ப்ராசஸ் அது முடிஞ்ச பிறகு சப்மிட் ரிவ்யூன்னு சொல்லி அதிலே கேட்கும். ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர், டீட்டெயிலு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதுலேருந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, கூகுள் ரிவ்யூக்கு போங்க. கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுடைய பேஜ், அதாவது இப்போ நான் வந்து பண்ணிவிடுவோன்னு வச்சுருக்கேன், உங்களுடைய பேஜ் எதுவானா இருக்கட்டும், இந்த கூகுள் ஆட்ஸில் போய் உங்களுடைய பேஜை கொடுத்து எல்லாம் ஃபுல் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு W8 ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அந்த ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய டேக்ஸ் கிளியரன்ஸ். அதாவது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து வெளிநாட்டில் டாலராக தான் நமக்கு பணம் அனுப்புவாங்க. அந்த டாலர் வந்து நமக்கு இங்கே ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணியிருக்கணும். ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முடித்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பின் வரும். கூகுள் பின் சொல்லி உங்கள் வீட்டுக்கு வரும். கூகுள்லேருந்து கூகுள் பின் அப்படின்னு சொல்லி வரும். அந்த கூகுள் பின்னை எடுத்துகிட்டு போய் இந்த கூகுள் ஆட்சன்ஸில் ஒரு 4 நம்பர் இருக்கும். அதாவது இந்த கூகுள் பின்னை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வரும் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பரை இந்த கூகுள் ஆட்சன்ஸில் போடணும். போட்டுட்டிங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர்னிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு $100, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி ரிசீவ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். $100 வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தாராளமாக வந்துடும். அக்கௌண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுலாம் தெளிவாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாமே பண்ணி முடித்து நீங்கள் வந்து ரெவன்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து யூடியூப்புக்கே செலவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபோன் வாங்குங்க, நல்ல மைக் வாங்குங்க, நல்ல ஒரு ட்ரைபேட் வாங்குங்க. யூடியூப்க்கு என்னென்ன தேவை, நீங்கள் என்னென்ன கண்டென்ட்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் தொடர்ந்து இதை பண்ண மாதம் உங்களுக்கு வீடியோவும் போயிட்டுருக்கும், இதுக்கான வியூஸும் போயிட்டுருக்கும், இதுக்காக மணியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து யூடியூப் வந்து ஒரு தங்க முட்டை. இந்த முட்டையை நீங்கள் அப்படியே ஒருத்தன்ட்ட விற்கிறதும் இல்லை, இந்த முட்டையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு நானே சொல்லுவேன். அதில் வந்து நிறைய இது பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெம்பர்ஷிப் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேக் ப்ராடக்ட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த டேக் ப்ராடக்ட் எதுக்குன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளோட டேக் வந்து ப்ராடக்ட் வந்து இதை டேக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கினாலும் அதுலேருந்து ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கிடைக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம தான் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அதனால் இதுதான் யூடியூப்போட ப்ரொசீஜர். வந்து ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, அந்த ஃபோனில் ஜிமெயில் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட போகிறீங்க, அதுக்கப்புறம் யூடியூப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க, என்ன கண்டென்ட் போட போகிறீங்க, இது எல்லாம் பேர் வைக்க போகிறீங்க, லோகோ வைக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை இணைச்சி வச்சுக்கிறீங்க. அதுலேருந்து சப்மிட், கூகுள் ஆட்ஸு, கூகுள் பின்னு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக சம்பாதிக்க போகிறீங்க. இதுதான் சிம்பிளாக யூடியூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சின்ன வழி. அதே மாதிரி நிறைய பேர் வந்து டவுட்டில் இருப்பீங்க, எப்படி இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு. கடைசியாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு காசு வருமானா வராது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், யூடியூப்னு இல்லை, நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு விஷயம் கடைப்பிடிக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட், பொறுமை. கண்டிப்பாக இந்த பொறுமை வந்து ரொம்ப 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 முக்கியம். எதனால் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் ரீச் ஆகிறது தான் முக்கியம். அது வந்து வெறும் 10 நாளில் ரீச் ஆகலாம், ஒரு மாதத்தில் ரீச் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வருஷத்தில் ரீச் ஆகலாம், இல்லை 5 வருஷமாகவும் ரீச் ஆகலாம். இந்த மாதிரி டைம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எத்தனை நாள் அதை நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்கன்றதான் முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு வேளை 10 நாளில் ரீச் ஆகிட்டிங்கன்னா அது உங்களுடைய லக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு மாதத்தில் ரீச் ஆகிட்டிங்கனாலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய உழைப்புன்னு நான் சொல்லுவேன். 5 வருஷமாக நீங்கள் ரீச் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்கள் கண்டென்ட்டில் ஏதோ பிழை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு பொறுமையாக இருங்க. எந்த சமயத்தில் யார் ரீச் ஆவான்னே சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 பேரை பார்த்துட்டு வந்துட்டோம் வரிசையாக. பெட்டி கடைக்கார அண்ணாச்சியும் ரீச் ஆகிருக்காரு, வாட்டர்மெலன் தின்ன தர்பூசணியும் ரீச் ஆகிருக்காரு. இது மாதிரி யார் எப்போ ரீச் ஆகுவான்னு சொல்லவே முடியாது. அதனால் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாருமே ரீச் ஆகலாம். இதை மெயினில் வச்சுக்கோங்க. அதனால் வந்துட்டு
கம்பல்சரி பொறுமையாக இருங்க. ஏன்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு கம்பல்சரி பொறுமையாக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 2023 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி 2023 லாஸ்ட் டிசம்பர் வரைக்குமே எனக்கு ரீச் இல்லை. 6 மாதமாக நான் வேலைக்கு போய்கிட்டே தான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஜனவரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரீச் வந்து அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு யார் எப்போ ரீச் ஆவான்னு நான் சொல்லவே முடியாது. அதனால் தயவு செய்து அந்த பொறுமையாக இருக்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கம்பல்சரி கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஸ்மால் பட்ஜெட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கையில் வந்துட்டு ஒரு 50,000 பட்ஜெட்டுக்குன்னா 50,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும். 1,00,000 கடை வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஸ்மால் பட்ஜெட்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கை கொடுக்கும். இல்லைனா அகலக்கால் வச்சுட்டு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸும் இருக்குது. ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் நல்லா கொடுக்கும். ஸோ ஷார்ட்ஸும் போடுங்க, அதே நேரத்தில் பெரிய வீடியோவும் போடுங்க. பெரிய வீடியோ போட்டிங்க அப்படின்னா பெரிய வீடியோ போடுங்க. பெரிய வீடியோ போட்டிங்க அப்படின்னா இதில் கிடைக்கிற ரெவன்யூவும் கிடைக்கும், இதில் வந்து கொஞ்சம் நல்லா ரெவன்யூ கிடைக்கும். ஸோ அதனால் பெரிய வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பெரிய வீடியோலேயும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருப்பான். இன்னொன்று என்ன, பெரிய வீடியோவுக்கு நல்ல தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ விஜய் சித்து விலாக்ஸ், பரிதாபங்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தம்ப்நெயில் இருக்கும், அட்ராக்டிவான தம்ப்நெயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்கள், நல்ல வந்து ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கோங்க. நிறைய பேரோட வீடியோ போய் பாருங்கள், அவங்கள வந்து இன்ஸ்பயராக எடுத்துக்கோங்க. ஆனால் அவங்களுடைய கண்டென்ட்டாக எடுக்காதீங்க. அதனால் நிறைய பேரோட வீடியோ பாருங்கள், நிறைய கற்றுக்கங்க. நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வாங்க. சிம்பிளான கண்டென்ட்டாக போடுங்க. பெருசாலாம் யோசிக்காதீங்க, மண்டையை போட்டு குழப்பாதீங்க. அது தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் உண்டாக்கிடும். சிம்பிளாகவே யோசிங்க. மெயினான ஒரு விஷயம், இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா மணி மைண்டடாக மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற நோக்கம் இருக்குமே தவிர, பட் அதனால் வந்துட்டு உங்களுடைய வீடியோக்கான க்ரோத் இருக்காது, உங்களுக்கான க்ரோத் இருக்காது. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கின்ற மைண்டில் இருப்பீங்க, எப்படி சம்பாதிக்கணும் இருப்பீங்களே தவிர நீங்கள் ரீச் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து மணி மைண்டடாக மட்டும் வரவே வராதிங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய உங்களுடைய மிகப்பெரிய அட்வைஸ்னே நான் சொல்லுவேன். இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். விட்டுட்டு வந்து தான் யூடியூப் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கான பேக்கேஜ் உங்கள் கையில் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் ஒர்க்கும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் வந்து யூடியூப்பையும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். யூடியூப்பை நீங்கள் ரன் பண்ணி உங்களுக்கு யூடியூப் என்றைக்கு கை கொடுத்து அதுலேருந்து ஒரு நல்ல ரெவன்யூ வந்து இதுக்கப்புறமா என்னால் இதில் ஸ்டேபிளாக போக முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் விடலாம். இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னா ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். என்றைக்கு உங்களுக்கு ரீச் கிடச்சி நல்ல நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு போகிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்கள் ஒர்க்கை விடலாம். அதனால் வந்து தயவுசெய்து வேலை பார்த்துக்கிட்டே உங்கள் இந்த வேலையும் பாருங்கள். இது ஒரு பார்ட் டைமாக வைங்க. இதுலேருந்து நல்ல ஒரு ரெவன்யூ வந்த பிறகு இதை ஃபுல் டைம் ஆக்கிட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க. தயவுசெய்து வேலையை விட்டுட்டு வந்து இதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் சொல்கிற அட்வைஸு, கேட்டுக்கோங்க. மெயினாக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா காப்பிரைட்ஸ். ஸோ காப்பிரைட்ஸ் அப்படின்னா விதிமுறைகள் யூடியூப்லேயும் இருக்குது. விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயுமே இருக்குது. யூடியூப்பில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சாங்ஸோ அல்லது ஒரு பிஜிஎம்மோ இல்லை வேறு ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் 1 நிமிஷத்துக்குள்ளே 1 நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை தாண்டி 1 போனாலும் சரி அல்லது 1.2 போனாலும் சரி, இதுக்கு மேலே போயிட்டாலே அது காப்பிரைட்ஸ் பிஜிஎம்னு வந்துடும். ஸோ காப்பிரைட்ஸ்னால் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை திருடி நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து காப்பிரைட்ஸ் கேட்பேன்ல. இதுதான் இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா தப்பு இல்லை. அது மாதிரி அவங்களுடைய மியூசிக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் தப்பு தான். ஆனால் அதுக்கும் ஒரு இது இருக்குது. 1 மினிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், 1 மினிட்டுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அது ஒன்று மட்டும்தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களை அச்சுறுத்துகிற மாதிரியோ வேறு அந்த வல்கர் கண்டென்ட்டோ நெருப்பு அப்புறம் இந்த தூக்கில் தொங்குற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி வல்கரான கண்டென்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு காப்பிரைட்ஸ் அடிக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸுக்கு வீடியோ போட முடியாது, 2 வாரத்துக்கு வீடியோ போட முடியாது. 3வது 90 நாளைக்கு வீடியோ போட முடியாது, 4வது இதெல்லாம் சொல்லி நீ கேட்கல, நீ திமிராக தான் இருக்கேன் அப்படின்னா 4வது உங்கள் சேனல் க்ளோஸ். எந்த ஒரு கேள்வியும் கேட்காம யூடியூப் தூக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் போய் முறையிடவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வீடியோ போட்டு கரெக்டாக இது பண்ணுங்கள். உங்கள் ஓன் வாய்ஸ்லேயும் மோஸ்ட்லி வீடியோ போடுங்க.
ஏன்னா உங்கள் ஓன் வாய்ஸில் வீடியோ போட்டிங்கன்னா யாருமே வந்து காப்பிரைட்ஸ் எதுவுமே கேட்க முடியாது. ஃப்யூச்சரில் நல்ல ரெவன்யூ வரும். இப்போ நீங்கள் அப்போ போட்டிருப்பீங்க, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் போயிருக்கும். அந்த 10 மில்லியன்லேருந்து நமக்கு ஒரு $50 வந்திருக்கும். இதே ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா $70 $80 வரும். அதனால் ஃப்யூச்சரில் நல்ல ரெவன்யூ இருக்கும். ஸோ ஓன் வாய்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான். இதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், எடுத்து முடிச்சு அவுட்டு வருது அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகிறது எடிட்டிங்கில் தான். ஸோ எடிட்டிங்கில் நீங்கள் எப்படி ஒரு வீடியோ எடுத்திருந்தாலும் சரி, மட்டித்தனமாக ஒரு வீடியோ எடுத்திருந்தாலும் சரி, அந்த வீடியோவை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போகிற விஷயம் எடிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு வீடியோவை 2 3 தடவை 4 தடவை போட்டு பாருங்கள். அதில் எதுவும் பிழை இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அந்த பிழை இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே நீக்குங்க. ஆடியன்ஸு அந்த வீடியோவை ஏற்றுக்குவானா அப்படின்றத தெளிவாக பாருங்கள். ஏன்னா எடிட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம ஒழுங்காக எடுக்கலை, சரியாக எடுக்கலை அப்படின்னாலுமே எடிட்டிங்கில் தான் அந்த வீடியோவே இருக்குது. ஏன்னா எடிட்டிங்கில் தான் அந்த வீடியோவை மேக் பண்ணி ஃபுல்லாக கொண்டு வரவே முடியும். ஸோ எடுத்தது ஒன்றா இருக்கும், அவுட்டு வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு சில படங்கள் வந்து தோல்வியை தழுவதற்கான மெயின் ரீசனுமே எடிட்டிங்கில் தான். எதனால் அப்படின்னா எடுத்தது வேறு விஷயமா இருக்கும், அவுட்டில் வேறு மாதிரி வந்திருக்கும், ஆடியன்ஸ்க்கு அது வேறு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான். ஸோ எடிட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எடிட்டிங் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே எடிட்டிங்க்கு ரொம்ப மெயினான விஷயம். ஸோ எடிட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கரெக்டாக பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் எதுக்காக அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அதுக்காண்டி தான். முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா நிறைய பேர்கிட்ட போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒன்று புரிஞ்சிச்சு. என்னைய பிடிச்சிருந்து என் வீடியோ பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண போகிறாங்க. நான் ஏன் அதை சொல்லணும்? அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஸோ தயவு செய்து இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலோ ஒரு இன்ஸ்டாகிராமோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து போய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் என் வீடியோ பாருங்கள், ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீடியோ நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் வரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய தனித்தன்மையை காட்டுங்க. தயவு செய்து அவங்க போன பாதை இவங்க போன பாதை உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. உங்களுடைய பாதையில் நிறைய பேரை வர வைங்க. நான் அப்படி தான் வர வச்சேன். ஸோ இன்றைக்கி அதனால தான் ஒரு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ தயவு செய்து மோட்டிவாகவே இருங்க. என்றைக்குமே வந்து சோர்ந்து போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் போராடுங்க. தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ தயவு செய்து இதெல்லாம் கடைப்பிடிச்சி கரெக்டாக பண்ணுங்கள். ஈஸியாகவே நீங்கள் ஒரு யூடியூபராகவோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராகவோ மாறுவீங்க. இவ்வளோ தூரம் வந்து இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன ப்ரொசீஜர் மூலிமா ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த வெற்றிகளை சொல்லணும். ஸோ நீங்கள் என் மூலிமா நீங்கள் ஒரு 10 பேர் ஆனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.